ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா பஞ்சு மாதிரி ஸ்பாஞ்சியாக சூப்பராக கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளைன் கேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் கேக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பர்த்டேக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கேக் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விப்பிங் க்ரீம்லாம் ரெடி பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி நம்ம ப்ளைனாக எப்படி ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரேவை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரேயில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரே ஃபுல்லாக நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் பட்டர் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைனா பரவாயில்ல, ட்ரே ஃபுல்லாக நீங்கள் மைதா மாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போது கேக் ட்ரேவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் முட்டையோடைய வெள்ளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்கணும் முட்டையை. நான் இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். முட்டையோட மஞ்சள் கருவியும் வெள்ளையும் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி முட்டையோட மஞ்சள் கருவியும் வெள்ளையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 முட்டையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் பீட்டரை யூஸ் பண்ணி நான் பீட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற விஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதே பீட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்து கூடவே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப பொடியாக இருக்கிற சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பொடியாக இருக்கிற சர்க்கரையை தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக சர்க்கரையை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த முட்டையோட வெள்ளை பகுதி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வர அளவுக்கு நான் பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட முட்டையோடைய மஞ்சள் கருவியும் நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக முட்டையை பயன்படுத்தி நம்ம கேக் செய்யும்பொழுது நீங்கள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு வராது. நிறைய பேர் கேக் செய்யும்போது முட்டையோட வாசனை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்லலாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட அந்த மாதிரி முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கில் முட்டை சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியாது. முட்டையோட ஸ்மெல்லே வராது. கேக் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீமியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நல்லா க்ரீமியான பதத்துக்கு நீங்கள் பீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். நீங்கள் விஸ்கை வச்சு நீங்கள் பீட் பண்ணும்போதும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த சமையல் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக நமக்கு வரும். கொஞ்சம் கூட உருண்டைகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக மாவை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இல்லை பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் ட்ரேயில் நம்ம மாவு சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பபிள்ஸ் இருக்கக்கூடாது மாவில். அதனால் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டையும் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் நல்லா இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்டாண்டுக்கு பதிலாக மணல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட் இல்லை ஒரு கிண்ணம் வச்சுட்டு கூட அதுக்கு மேலே நீங்கள் இந்த கேக் ட்ரே வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம்தான்.
நம்ம எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக வந்து மூடி வந்து நம்ம மூடி வைக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. நான் எடுத்துருக்கிற கடாய்க்கு இப்போ கரெக்டாக இந்த கண்ணாடி லிட் வந்து செட் ஆனதுனால நான் இந்த மூடி வச்சிடுறேன். கண்ணாடி லிட் அப்படிங்கிறதுனால இந்த ஹோல்ஸில் வந்து காற்று வெளியில் போகாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு பேப்பரை வச்சு நான் அடைச்சும் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணாலே போதும். கேக் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கேக் வேகிறதுக்கு கரெக்டாக 35 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் அப்படி இல்லைனா கத்தியை வச்சு நீங்கள் கேக்குள்ளே குத்தி பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை மாவு ஒட்டுச்சுன்னா இன்னும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடாயிலேருந்து இப்போ இந்த ட்ரேவை எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கேக்கை வந்து தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. கத்தியை வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கேக் எடுக்கிறதுக்கு. ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுட்டா போதும், கேக் வந்து அழகாக வந்து விழுந்துடும். மேலே இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். பாருங்கள், ரொம்பவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு கேக். பஞ்சு போல் இருக்கும் கேக் வந்து பார்க்குறதுக்கு, சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படியே ப்ளைனாக கேக் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து கேக் டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சுகர் சிரப் போடுவோம், அப்புறம் க்ரீம் வேறு ஆட் பண்ணும்போது அது வேறு ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கேக் செய்யறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்க்கலை, எண்ணெய் வெண்ணெய் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், சர்க்கரை மாவு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இருந்தாலே போதும், கேக் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த கேக் வந்து செய்யறது. ரொம்பவே பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அதிக பொருட்கள் கூட நம்ம யூஸ் பண்ணலை பாருங்கள். கொஞ்சம் பொருட்களை வச்சு நம்ம வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக செஞ்சு எடுத்துட்டோம். எவ்வளோ நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் கேக். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடவும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளைன் கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.